அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 25ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. டிசம்பர் 25 என்ன அப்படின்னா, நம்மளுடைய இளைய திலகம் பிரபு அவர்களுடைய பிறந்த தினம். 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இளைய திலகம் பிரபு, சின்னத்தம்பி பிரபு என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எப்படி திரையுலகத்துக்கு வரார் அப்படின்னா, எப்படி அந்த தயாரிப்பு பணிகள், நடிப்பு பணிகள்லாம் இவர் கற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய தந்தை எல்லாருக்குமே அறிந்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய அண்ணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா வி சண்முகம் அவர்கள் தான் இவருக்கு என்டையராக சிவாஜி அவர்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்ஸை பார்த்துக்கிறது, அதே மாதிரி அவருடைய ரோலு என்டையர் டீட்டெயில்ஸுமே அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ இவர்கிட்ட இந்த நுணுக்கங்களை எல்லாத்தையுமே, அந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே பிரபு அவர்கள் அவருடைய சித்தப்பாட்டை அவர் கற்றுக்கிறாருங்க. இப்படி மிக சிறப்பாக அவர் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இவர் நடிப்பு துறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் அண்ணன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சிவாஜி அவர்களுக்கு அதில் கொஞ்சம் விருப்பமே கிடையாதுங்க. இருந்தாலும் அவருடைய அந்த அழுத்தத்தின் பேரில் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு வராருங்க. இவர் சங்கிலியிலேருந்து பல படங்களில் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் நடித்திட்டு வந்தார். அவருக்கு மிகப்பெரிய விருது, தேசிய விருது, அதாவது தேசிய விருது அளவுக்கு தமிழ்நாடினுடைய திரைப்பட விருதை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்னத்தம்பி படம் தாங்க. மிக வெற்றி அதாவது அந்த படம்லாம் தாய் குலங்களுடைய ஆதரவுகளை பெற்ற படம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திக், சத்யராஜ், கமல் போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த காலகட்டத்தில் தானும் அதில் மிகப்பெரிய ஒரு நடிகராக அவர் வலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சத்யராஜ் அவர்களோடு இணைந்து நடித்த பாலைவன ரோஜாக்கள், சின்னத்தம்பி பெரிய தம்பி படம்லாம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களோடு அவர் இணைந்து நடித்த அந்த காமெடி, அந்த குரு சிஷ்யன் படம், குரு சிஷ்யா அப்படிங்கிற அந்த படம் மிகப்பெரிய அந்த ஒரு வெற்றி படமாக அவருடைய கேரியரில் அமைந்தது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அதன் பிறகு அவர் சந்திரமுகி படம், அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்டாக பொன்னியின் செல்வன்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்ததுங்க. அதே மாதிரி கமல் அவர்களோடு வெற்றி விழா, வசூல்ராஜா MBBS போன்ற படங்கள் எல்லாமே அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்ததுங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை அம்மனுடைய டைரக்ஷனில் நடித்த அந்த கோழி கூவுது படம் அவருக்கு ஒரு சிறந்த படமாக இருந்ததுங்க. அதில் அவர் நடிகை சில்க் சுமிதா அவர்கள் நல்ல ஒரு வீரமான அந்த கேரக்டராக அந்த இதுக்கு அமைச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அந்த வீரையா வீரையா பாடல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல். அதில் ஏதோ மோகம் ஏதோ தாகம் சாங் இன்றளவும் ஒரு பிரபலமான ஒரு பாடலுங்க. இப்படி அவர் பல கேரக்டர்ஸில் பல இதில் நடித்திருந்தாலும் எல்லா மக்களும் சின்னத்தம்பி பிரபு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அவருடைய அந்த சிரிப்பு அந்த கன்னத்தில் குழி விழக்கூடிய அந்த சிரிப்பு அவ்வளவு க்யூட்டாக இருக்கும் பிரபு அவர்களுக்கு. அதை எல்லாருமே அனைவரும் அறிந்ததுங்க. இப்படி தன்னுடைய கேரியரில் இன்றும் பல படங்களில், அதாவது முன்னணி நடிகர்கள் மட்டுமல்லாமல் இப்போ தனுஷ், அஜித் போன்ற பல நடிகர்களுக்கு இணையாக அவர் கூட இணைந்து நடித்து கொண்டிருக்கிறார். தனுஷ் அவர்களோட அந்த 3 படம், அதே மாதிரி நம்மளுடைய அஜித் அவர்களோட பில்லா, அசல், சிம்பு அவர்களோட சிலம்பாட்டம் போன்ற பல படங்களில் வெற்றி படங்களில் தொடர்ச்சியாக நடித்து கொண்டு வருபவர் தான் நம்முடைய இளைய திலகம் பிரபு அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் 25ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.